மூன்றில் 2 பங்கு இளம் பெற்றோருடைய வாக்கு நமக்கு கிடைத்த தரவுகளின்படி அது அவங்க செல்ல குட்டிகள் சொன்ன அந்த கட்சிக்கு ஆதரவாகத்தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மெஜாரிட்டியா தாவேகா வந்துருமா அப்படின்றது இல்லை. ஏன்னா மத்த எல்லாத்தையுமே நீங்க கூட்டி சேர்த்து பார்க்கணும். இது ஒரு அம்சத்தை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம். இந்த தேர்தல் முடிவுலையுமே நம்ம பார்க்கிறோம். 23ஆம் தேதி 24ஆம் தேதி நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது விஜய்க்கு ஆதரவு எல்லா வயதினர் மத்தியிலும் இருக்கு. எந்த கோட்டையும் யார் வசமும் கிடையாது. யார் வேணாலும் எந்த கோட்டையையும் வசமாக்கிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் திரும்பவும் இந்த விஜய் இந்த கோட்டையில மிகப்பெரிய ஓட்டைய உருவாக்கி விட்டுருக்குது. உருவாக்கி விடும் தாவேகா. ஆனா எங்கேயுமே இந்த காசு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால இந்த ஓட்டு அவங்களுக்கு போயிரும் அப்படின்ற உத்தரவாதம் யாருக்கும் எங்கேயுமே இல்லை. கணக்குகள் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு எல்லாமே இந்த தேர்தல்ல தவிடுபடி ஆயிருக்குது அப்படின்றது உறுதி. நம்மளுடைய மக்கள் ஆய்வுடைய கருத்து கணிப்புல 2026 கள தனித்தன்மைகள்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறோம். அதுல மக்கள் ஆய்வின் கள தேர்தல் ஆய்வுகளில் தேர்தலுக்கு மிக மிக நெருக்கத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் முடிவு செய்யாதோரை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை என்றும், அடுத்தது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை வரையிலான நிலவரப்படி எல்லா தொகுதிகளிலுமே கடும் போட்டி நிலவுது. அதை கணிக்க இயலாத இந்நிலைக்கு தலையாய காரணம் 1/3 பங்கு வாக்காளர் யாருக்கு வாக்களிப்பது என இன்னும் முடிவு செய்து கொண்டிருக்கும் ஒரு மனநிலையில் இருப்பதுதான் சொல்லியிருக்கிறீங்க. அந்த 30% அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வரை முடிவு செய்யாம இருந்தாங்க. 20ஆம் தேதியுமே நம்ம கள நிலவரப்படி முடிவு செய்யாம தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். இன்றைய நிலவரப்படி அந்த 30%னுடைய என்ன மாதிரி முடிவெடுத்து வாக்கு அளிச்சிருக்கிறாங்க, வாக்கு அளிச்சாங்களா, அந்த 30%னுடைய அப்டேட் என்னப்பா? அந்த 30% 3ல ஒரு பங்கு 30 தோராயமா 30ல இருந்து 35 விழுக்காடு வரைக்கும் 10ல 3 பேர் முடிவு செய்ய முடியாதவங்களா இருந்தாங்க. முடிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 20ஆம் தேதி வரைக்குமே நம்ம அதை பார்த்தோம். 23ஆம் தேதி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க முடிவு செய்துட்டாங்க. அதுல நம்ம அந்த முடிவு செய்யாம இருந்தவங்க அல்லது முடிவு செய்து கொண்டு இருந்தவங்க கடைசி நேரத்துல முடிவு எடுத்தாங்க இல்லையா, அவங்கள அந்த காம்போசிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல சொல்லி இருக்கிறோம் அந்த கணிப்பு டயத்திலேயே அந்த கள ஆய்வுல. அதுல இளம் பெற்றோர் அப்படின்னு ஒரு கேட்டகரியை நம்ம சொன்னோம். அதாவது 30ல இருந்து 40-45 வயசுக்கு இடையில உள்ள அந்த பெற்றோர்கள் யார் வீட்டுல எல்லாம் அந்த ஜென் ஆல்பா இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் அங்கெல்லாம் அந்த பெற்றோர்கள் ஒரு ஒரு டிலமால இருந்தாங்க, ஒரு ஊசல் ஆட்டத்துல இருந்தாங்க. மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். இது எப்படி ஒரு பாச போராட்டம். இது நம்ம செல்லக்குட்டி சொல்றத கேட்டு ஓட்டு போடுறதா, இல்ல சொந்த புத்தி சொல்றதை கேட்டு ஓட்டு போடுறதா அப்படின்ற அந்த போராட்டம் கடைசியா ரிசால்வ் ஆயிடுச்சு. அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. இப்ப ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? பிள்ளைக்கு ஓட்டு போட்டாங்களா, புள்ள சொன்னது அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்ல அவங்களுடைய புத்தி சொன்னதை கேட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்றதுதான். ஓட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதை பற்றி நம்ம சில விளக்கங்களை நம்ம சொல்லலாம் இந்த காணொலியில. அடுத்தது இந்த பெண்கள், அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். பெண்கள் பாதிக்கு மேல இந்த முடிவு செய்யாத ஒரு லிஸ்ட்ல இருந்தாங்க. இப்ப அவங்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. இப்ப அவங்க எந்த அடிப்படையில ஓட்டு போட்டாங்க, என்ன காரணத்துக்காக அவங்க அந்த ஊசலாட்டத்துல இருந்தாங்க, மன போராட்டத்துல இருந்தாங்க, ஏன் தயக்கத்துல இருந்தாங்க, என்னதெல்லாம் அவங்க யோசித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது, அது இப்ப கடைசியா எப்படி முடிஞ்சது, யாருக்கு சாதகமா அவங்க ஓட்ட போட்டாங்க அப்படின்றது, அதையும் நம்ம இந்த காணொலியில பேசலாம். நமக்கு கிடைத்த அந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது அந்த இளம் பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இளம் பெற்றோருடைய வாக்குகள், அதையும் திரும்ப இந்த 1/3 அந்த 3 பங்கா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 3ல் 2 பங்கு இளம் பெற்றோருடைய வாக்கு
நமக்கு கிடைத்த தரவுகளின்படி அது அவங்க செல்ல குட்டிகள் சொன்ன அந்த கட்சிக்கு ஆதரவாகத்தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு கடைசியா அவங்களுடைய இதயம் இறங்கிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ 2/3 பங்கு இளம் பெற்றோர், அதாவது நம்ம சொன்ன கணக்கு அது நம்ம மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா 1/3 பங்கு முடிவு செய்யாம இருந்தாங்க வாக்காளர்கள். நம்ம சந்திச்சவங்கல 1/3 பங்கு, அதாவது 10க்கு 3 பேர் முடிவு செய்யாம இருந்தாங்க. அந்த முடிவு செய்யாமல் இருந்த அந்த 10க்கு 3 பேர்ல 2 பங்கு இளம் பெற்றோரா இருக்கிறாங்க. அந்த 2 பங்கு இளம் பெற்றோரா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள 2/3 பங்கு. அந்த இளம் பெற்றோரு டிலமால இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல இருந்த ஊசலாட்டத்தில் இருந்த இளம் பெற்றோர்ல 2 பங்கு அவங்களுடைய பிள்ளைகள் சொன்னபடி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு கிடைத்த தரவு. அதாவது இது எல்லாமே எப்படின்னா நம்ம குவான்டிடேட்டிவா ஸ்டடி பண்ணல. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே குவாலிட்டேட்டிவா அங்கங்க நாம பேசியது, பேச்சு மூலமா பெற்ற தரவுகள், அப்புறம் அங்கங்க அவங்க பேசுறத நம்ம கேட்டது. பொது இடங்கள்ல, டீ கடையில, அந்த மாதிரி நம்ம போற இடத்துல வர்ற இடத்துல, இப்ப போகையில இப்ப நான் ஆட்டோக்காரர்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நம்ம பயணம் செய்யும் போது அந்த சூழ்நிலைகள்ல நிற்கும் போது அவங்க பேசிட்டு இருக்கிறது கேட்கறது, நாம அவங்கள்ட்ட பேசுறது, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவான தரவுகள். இதை குவான்டிஃபை நம்ம பண்ணல. இதை அடிப்படையாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது முழுமையாக இப்படித்தான் இருக்குமா அப்படின்னா இல்ல. ஆனா இந்த மாதிரி இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இந்த குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய பவுண்டரியும் அதுதான், லிமிடேஷனும் அதுதான். இப்ப அந்த அடிப்படையில தான் 2/3 பங்கு முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்த அல்லது கடைசி நேரம் வரை முடிவெடுப்பதை ஒத்தி போட்டுக் கொண்டிருந்த அந்த பெற்றோர்கள், இளம் பெற்றோர், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவான முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. அதாவது அப்போ அவங்களுடைய சொந்த புத்திய கொஞ்சமா தற்காலிகமா அடவு வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க மேல இருக்கக்கூடிய பாசம் அவங்களுடைய அந்த அறிவை, அந்த மூளையினுடைய செயல்பாட ஓவர் கம் பண்ணிடுச்சு. அதை வெற்றி கொண்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அது வேற ஒரு டாபிக். இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சூழல்ல அந்த குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்றது எல்லாமே வேற ஒரு சமூக பண்பாட்டியல் உளவியல் ரீதியாக அணுக வேண்டியது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நம்முடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த இளம் பெற்றோருடைய வாக்கு 2/3 பங்கு, அதாவது பெருவாரியா 2/3 அவங்களுடைய வாக்கு பிள்ளைகள் சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு சாதகமாக ஆதரவாக அவங்க சொன்ன கட்சிக்கு போயிருக்கு. அது எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது தாவேகா அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம். தாவேகான்றதை விட விஜய் அப்படின்றத, ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே டிவிக்கு விஜய்க்கு அண்ணாவுக்கு ஓட்டு போடுப்பா, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னா அவரே கேட்டிருந்தாருலப்பா லாஸ்ட் நாள் பிரச்சாரத்துல சாக்லேட் கிண்டர் ஜாய் கடம் பிடிக்கிற மாதிரி அழுகு சக்சஸ் பண்ற மாதிரி நீங்க உங்க அப்பா அம்மாட்ட, பெரியப்பா, சித்தி, அத்தை எல்லாத்தையும் சொல்லி நீங்க விசிலுக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்மளுமே பார்க்க முடியுது. இப்ப என் பையன் எல்லாம் எடுத்துக்கிட்டா 4 வயசுதான், அவனுக்கு அந்த ஓட்டு அரசியல் என்னன்னே தெரியாது. இந்த சோசியல் யூடியூப்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அம்மா அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் யாருன்னா தலைவரு அப்படிங்கிறா. இது மாதிரி எல்லார் வீட்லயும் நான் பார்த்த வரையிலுமே எல்லார் வீட்லயும் அந்த விஜயனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அப்பா அம்மா கிட்டையும் சொல்றாங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறதா. அப்ப நீங்க சொல்றத படி எடுத்துக்கிட்டா அந்த தாவேகாவிற்கு அதிக ஓட்டுகள் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதுதான் நானு அந்த கிளாரிஃபை பண்ணேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல 1/3 பங்கு, அதாவது 10 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 பேர் முடிவு செய்யறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கணிப்பு அவங்களை சந்திக்கும் போது முடிவு எடுக்கல. they were taking time to decide. அந்த 3 பேர்ல 2 பங்கு, அதாவது 2 பேரு இளம் பெற்றோர் அந்த கேட்டகரியில வர்றாங்க. அந்த இளம் பெற்றோர்
அதுல பெரும்பாலான குடும்பங்கள்ல நம்ம இந்த ஜென் ஆல்பா இருக்கிறத பாக்குறோம். நம்ம பேசும்போது தெரியும் இல்லையா? பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எல்லா குடும்பங்கள்லயுமே ஒரு ஜென் ஆல்பா கிட் ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான குடும்பங்கள்ல இப்படி ஒரு கிரைசிஸ் ஒண்ணு வருது. அதாவது அவங்க டிலமாவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளை சொல்றதை கேட்கிறதா, புத்தி சொல்றதை கேட்கிறதா அப்படின்றது. அந்த போராட்டத்துல இருந்த அந்த இளம் பெற்றோர்ல நம்முடைய 23ஆம் தேதி அவங்க வாக்குப்பதிவு செய்த அந்த சூழ்நிலையில நம்ம பார்த்தது, கேட்டது 23ஆம் தேதி, 24ஆம் தேதியும் நம்ம சேகரித்த அந்த தரவுகளுடைய அடிப்படையில அந்த இளம் பெற்றோர்ல 2 பங்கு அவங்க பிள்ளை சொன்ன கட்சிக்கு போட்டிருக்கிறாங்க. பிள்ளை சொன்னதை கேட்டிருக்கிறாங்க. அதாவது தாவேகாவுக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. புரியுதா? இப்ப அதனால அவங்க மெஜாரிட்டியா தாவேகா வந்துருமா அப்படின்றது இல்ல. ஏன்னா மத்த எல்லாத்தையுமே நீங்க கூட்டி சேர்த்து பார்க்கணும். இது ஒரு அம்சத்தை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம். இப்ப அதே மாதிரிப்பா இந்த இளம் பெற்றோர்களுடைய தாக்கம் ஜென் ஆல்பாவினோட தாக்கம் வந்து நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்குதா இல்ல கிராமப்புறங்கள்லயும் இதோடைய தாக்கம் வந்து இருக்குதா? ஏன்னா இப்போ இன்ஸ்டா இந்த சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறாங்க. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லி ஓட்டு போட சொல்ற மாதிரி இப்ப எல்லாருமே மொபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப கிராமப்புறங்கள்லயும் இந்த விஷயம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா? இது கரெக்டான கேள்வி, நல்லா கேட்டீங்க. அதாவது நம்ம தொடக்கத்துல இருந்து, அதாவது நம்ம இடைத்தேர்தல் களத்துல இருந்து இதுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துல விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். அதை ஒட்டி நிறைய டிஸ்கஷன் வந்தது. நம்ம தான் விஜய்க்கு 19% வாக்கு இருக்குன்ட்டு முதல்ல செட் பண்ணோம், அந்த அஜெண்டாவே நம்ம தான் செட் பண்ணி விட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சில சேனல்ஸ்ல எல்லாம் போயிட்டு அதை கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தோம். இப்போ அப்ப இருந்தே நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நம்முடைய ஆய்வுல தெரிகிறது, நான் அப்சர்வ் பண்றது ஒரு ஆய்வாளரா, விஜய்க்கு வந்து இந்த ஜென் ஜி மட்டும் இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல, எல்லா வயதினர் மத்தியிலும் அவருக்கு ஆதரவு இருக்கு. கூட குறைய இருக்கலாம், ஜென்சில அதிகமாக இருக்கலாம். ஆனா that does not mean he doesn't have any support in other age groups. ஏன்னா அது அதே மாதிரி எல்லா தொழில் செய்யக்கூடியவர்கள் மத்தியிலையும், படிச்சவங்க படிக்காதவங்க, அது ரெண்டுக்கு இடையில அந்த அந்த ஸ்பெக்ட்ரம்ல நீங்க எதை வேணாலும் எடுத்துங்க, எல்லார் மத்தியிலையுமே அவருக்கு ஆதரவு இருக்கு. கொஞ்சம் கூட இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அதுதானே தவிர மற்றபடி எல்லார் மத்தியிலையும் ஆதரவு இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லார்ட்டையுமே ஆதரவு இருக்கு, பெண்கள் மட்டும் இல்ல. அப்படி நான் அப்போ ஒரு இதுல கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம காணொலிகள்ல விஜய வந்து குறுக்கிறாங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஜென்சி அண்ட் பெண்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வர்றாங்க. அது வந்து அது யதார்த்தம் கிடையாது, கள நிலவரம் அப்படி இல்ல அப்படின்றத நம்ம சுட்டி காட்டி இருந்தோம். இப்போ அது இந்த தேர்தல் முடிவுலையுமே நம்ம பார்க்கிறோம். 23ஆம் தேதி 24ஆம் தேதி நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது விஜய்க்கு ஆதரவு எல்லா வயதினர் மத்தியிலும் இருக்கு, எல்லா தொழில் செய்யக்கூடியவர்கள் மத்தியிலையும் இருக்கு, நகர்ப்புறம் கிராமப்புறம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இந்த நகர்ப்புறத்துல என்னன்னா, அது முக்கியமா இந்த பெருநகரம் சென்னை அங்க எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஷோ ஆஃபா இருக்கு. அங்க வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி மேக்கப் இப்போ எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. ஆனா நகர்ப்புற பெண்கள் ஆண்கள் இல்லையா, அவங்களுக்கே உரிய ஒரு தோரணை இருக்குது இல்ல, அந்த தோரணை இருக்கு. அப்புறம் அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வர்றது, அப்புறம் அந்த வைப் பண்றது, அவங்க பேசக்கூடிய அந்த சில அந்த நுனிநாக்கு இங்கிலீஷ், சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஊடகங்களுக்கு இதெல்லாமே ஒரு தீனி போட்டது மாதிரி தானே, கான்டென்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அதை பெருசா சொல்றாங்க. இது வந்து நகர்ப்புறத்துல பெருநகரங்கள்ல நம்ம பார்க்கிறது அந்த ஒரு கிளாமர், ஆடிங் கிளாமர் டு எலெக்ஷன், அந்த ஓட்டு போடுறதுன்றத ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா, ஒரு ப்ரைடா, வெளிப்படையா சொல்லி நான் வந்து யாருக்கு ஓட்டு போடுறேன் பாரு, அப்ப விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கிறோம், விசிலுக்கு ஓட்டு போட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிப்படுத்தி சொல்றது, இது கொஞ்சம் புதுமையானது. இதை வேற ஒரு இது சந்தர்ப்பத்துல இதை டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நகர்ப்புறங்கள்ல இருக்கிறது, அது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஊடகங்கள்ல வரும்போது அது பொதுமக்களுடைய கவனத்திற்கும் போகுது. அப்படி அந்த ஒரு நிலை. ஆனா நகர்ப்புறத்துல மட்டும் இல்ல, பெருநகரங்கள்ல மட்டும் இல்ல,
நகரங்கள்லயும் நம்ம பாக்குறோம், சிறு நகரங்கள்ல அங்கேயும் இந்த பினாமினா நம்ம பார்க்க முடியுது. கிராமங்கள்லயும் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் லோவா இருக்கும். அது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது இல்லை. அங்கேயும் இருக்கு, ஊடகங்கள் அங்க போறது இல்லை. அந்த மாதிரிதான். இப்ப அந்த பின்புலம் இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால நாம இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது ஜென்சி ஆதரவு அப்படின்றது எல்லா ரூரல் அர்பன் எல்லா ஏரியாவிலையுமே இருக்கு. பெருநகரங்கள்ல இருக்கிறது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு, மற்ற இடங்கள்ல இருக்கிறது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்க்கல. அதுதான் பெரிய வேறுபாடு. ஓகேப்பா. இப்ப அடுத்ததா வந்து சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த முந்தைய தேர்தல்கள், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதங்கள், செயலாற்றிய சமூகவியல் காரணிகள், அதாவது இந்த ஜாதி, மதம் முதலிய எவையுமே வந்து இந்த தேர்தலுக்கு பொருத்தமற்றவையாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அதுதான் வந்து ரிஃப்ளெக்டோ ஆயிருக்குதா? ஆமாமா, கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறது. எடுத்துக்கிறேன். முந்தைய தேர்தல்கள்ல இருந்த அந்த 2021 தேர்தல் எடுத்துக்கீங்களேன். அந்த தேர்தல் முடிவு, அந்த முடிவுல வந்து ஒவ்வொரு கட்சியும் இவ்வளவு வாக்கு வாங்கி இருக்குது. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா கூட்டா சேர்ந்துச்சுன்னா இவ்வளவு ஓட்டு வந்துரும், கூட்டணியா இவ்வளவு வந்துரும். திமுக 21 கட்சிகள், எத்தனையோ கட்சிகளை சேர்த்து இருக்கு, நம்பரே நமக்கு தெரியல. அந்த அத்தனை கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அதெல்லாம் கூட்டணும்னா அது வந்து இத்தனை பெர்சென்ட் வந்துடுது, அதனால ஈஸியா ஜெயிச்சிரும். இந்த கட்சிக்கு இவ்வளவு பெர்சென்ட் கூட்டினா அவ்வளவு வருது, அதனால இந்த கட்சி ஜெயிச்சிரும். இது வந்து தனியா நிக்குது, அதனால இந்த கட்சி இவ்வளவு ஓட்டு வருது அல்லது இவ்வளவு ஓட்டு தான் வருது அப்படின்னு அந்த கணக்குகள் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு எல்லாமே இந்த தேர்தல்ல தவிடுபடி ஆயிருக்குது அப்படின்றது உறுதி. அது விஜயும் அந்த பாயிண்ட சொல்லி இருக்கிறாரு அவருடைய பிரச்சாரத்துல. நம்முடைய கள ஆய்வுல இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது போன தேர்தல்ல நம்ம எதெல்லாம் காரணிகளா லிஸ்ட் பண்ணி இருந்தோமோ அதையுமே கூட நம்ம ரேங்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் ஃபேக்டர்ஸ் இம்பாக்ட், வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆப்பரேட்டிங் அண்ட் இம்பாக்டிங் ஆன் த டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தோம். ஜாதி, மதம், கட்சி, கூட்டணி, அப்புறம் அந்த திரை, அதாவது ஊடகங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த நேரட்டிவ், அப்புறம் பிரச்சார உத்தி, அந்த பிரச்சாரத்தை அதாவது அதுக்கு அந்த பிரச்சார களத்துல வெளியிடக்கூடிய அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை, அப்புறம் அந்த வேட்பாளர், எந்த வேட்பாளர் தேர்வு, யாரு அந்த களத்துல போட்டியிடுறா அப்படின்றது, இதையெல்லாம் இந்த காரணிகளோட சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைக்க கூடியதாக ஃபைனலாக இம்பாக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது அந்த பணம், வாக்குக்கு பணம் அப்படின்றது. இப்படிதான் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். அந்த தேர்தல அப்படிதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்கிறோம். நம்முடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே அப்படி இருந்திருக்கு. ஆனா அப்படியே அந்த அந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மெட்டை இந்த தேர்தல்ல பொருத்தி பார்க்கவே முடியல. ஏன்னா இந்த தேர்தல்ல நம்முடைய அனாலிசிஸ் தொடர்ந்து நம்ம 2 வருஷமா இந்த ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே வர்றோம். குவாலிட்டேட்டிவாவும் குவான்டிடேட்டிவாவும் நம்ம பண்ணிட்டு வர்றோம். இப்ப அந்த ட்ரையாங்குலேஷன் அப்ரோச்ல வரும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே ரொம்ப தீர்க்கமா இது வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல. எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்கு, எல்லாமே இருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்துது. இல்ல எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தாம இல்ல அப்படி நம்ம சொல்லல. எல்லாமே செயல்படுது, களத்துல செயல்படுது. ஆனா அந்த களத்துல செயல்படுறதுன்றது தீர்க்கமா இருக்கு, இவ்வளவு இன்டென்சிவா இருக்கு, இவ்வளவு எக்ஸ்டென்சிவா இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ண முடியாத அளவுல இருக்கு. அதாவது எல்லாத்தையுமே இது வரைக்கும் வந்து அந்த ஆய்வு இது இருக்குது இல்லையா, ஆய்வு முடிவுகள் எல்லாத்தையுமே இது ஓரளவுக்கு அப்படியே குலைச்சு விட்டுருக்கு. இப்ப என்ன ஆகும்னா பெரிய சேலஞ்ச் அகடமிஷியன்ஸுக்கு, அதாவது உண்மையிலேயே நீங்க இதுல இந்த ஆய்வுல ஆர்வம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும், ரீவிசிட் பண்ணி நம்முடைய திரும்ப பரிசீலனை செய்து மீள் உருவாக்கம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைய, ஒரு நிர்பந்தத்தை, ஒரு பெரிய சேலஞ்சை இந்த தேர்தல் வந்து முன் வச்சிருக்குது.
அதனால இந்த காரணிகள் எல்லாமே இருக்கு. ஆனா எந்த காரணியும் இந்த காரணி இதனால அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே குலைஞ்சு போயிருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த இந்த 2026 தேர்தல் களம், அதுல விஜய், அப்புறம் இந்த சமூக ஊடகங்களினுடைய தாக்கம். இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும். விஜய் ஃபேக்டர் மட்டும் இல்ல, விஜய் பிளஸ் இந்த சோசியல் மீடியா, இது ரெண்டும் சேர்ந்து போகக்கூடியது. அது அந்த இதை நம்ம சொல்றோம். அது அந்த அந்த அப்சர்வேஷன் ஹோல்ஸ் குட். இந்த தேர்தல்ல அது அப்படிதான் நடந்திருக்கு. 23ஆம் தேதி அதுதான் நடந்தது. அதே மாதிரி இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோட்டை அந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது திமுக கோட்டடா, இது அதிமுக கோட்டடா, பாமக கோட்டடா, தேமுதிக கோட்டடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப சென்னையை பொறுத்தவரையில தாவிகாவுமே வந்துட்டு அந்த ரோலை பிளே பண்ணுச்சு. சென்னை வந்து எங்களுக்கானது நிரூபிக்கிறதுக்காக தான் பயங்கரமா அவர் முதல் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாரு. ரோடு அவ்வளவு கூட்டம், நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோட்டை அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல்ல கட்டுடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறீங்க. உண்மையாவே அந்த கோட்டைங்கிற கலாச்சாரம் வந்து இந்த தேர்தல எடுபடலையா? ஆமா. கோட்டை எல்லாமே சிதறடிக்கப்பட்டுச்சு. நான் சொன்ன இந்த கோட்டையை விட இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அதுவே ஒர்க் அவுட் ஆகலன்றோம் இந்த தேர்தல்ல. அப்புறம் கோட்டை, இது வந்து திமுக கோட்டை, இது வந்து அதிமுக கோட்டை. இப்ப சென்னை உதாரணமா சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெருநகர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடியே திமுக கோட்டையாக இருந்தது சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதிமுக வசம் போயிருக்கு அல்லது பிரிஞ்சிருக்குது. அதனால இந்த இது வந்து இந்த கட்சியினுடைய கோட்டை அப்படி இல்லை. அதே மாதிரி இங்க இதுல வெஸ்ட்டுக்கு போயிட்டோம்னா, இங்க கொங்கு பெல்ட் அங்க போயிட்டோம்னா அது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படிம்பாங்க. அப்புறம் சவுத்துக்கு போயிட்டோம்னா அங்க அந்த ஒரு காலத்துல அது அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்துச்சு. இந்த முக்குளத்தூர் இருக்கிறதுனால அந்த பெல்ட். அப்படி டெல்டா வந்து திமுகவுக்கு அப்படின்னு எல்லாம் அந்த அந்த நேரட்டிவை செட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அதை நம்ப வச்சிருந்தாங்க, வாக்காளர்களையும் நம்ப வச்சிருந்தாங்க. அதாவது ஆக்சுவலா பார்த்தோம்னா தேர்தலுக்கு தேர்தல் நிலவரங்கள் மாறி வந்திருந்தாலுமே, தொகுதிக்கு தொகுதி அந்த முடிவுகள் மாறி வந்திருந்தாலுமே, மக்கள் தீர்ப்புகள் மாறி இருந்தாலுமே, இப்படி நம்மள பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா, பேச வச்சுட்டாங்க, நம்மள நம்ப வச்சிருக்கிறாங்க. அதாவது இது எல்லாம் இந்த இந்த கட்சியினுடைய கோட்டை, அந்த கட்சியினுடைய கோட்டைன்னு. அந்த கோட்டை கான்செப்ட் வந்து கண்டிப்பா எல்லா கோட்டையுமே சிதறடிக்கப்பட்டுருச்சு. எந்த கோட்டையும் யார் வசமும் கிடையாது. யார் வேணாலும் எந்த கோட்டையையும் வசமாக்கிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் திரும்பவும் இந்த விஜய் வருகை தான். இந்த தாபிகா உள்ள வந்ததுதான் இப்படி இந்த கோட்டையை வந்து அப்படி ஆக்கியிருக்கு. இப்ப இந்த சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை இஸ் நோ மோர் டிஎம்கே கோட்டை. இந்த தேர்தல்ல தாபிகா பல தொகுதிகள்ல டஃப் ஃபைட் கொடுக்குது. கடுமையான போட்டி இங்க இருக்கு. தாபிகா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றது வேற விஷயம். ஆனா அந்த கோட்டையில மிகப்பெரிய ஓட்டைய உருவாக்கி விட்டுருக்குது. உருவாக்கி விடும் தாபிகா. ஏன்னா நம்ம ரிசல்ட் வந்த பிற்பாடுதான் உருவாக்கி விட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்க நமக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல எந்த இடமுமே இந்த கட்சிக்கானது அப்படின்னு சொல்லவே முடியாது. இனிமேல் சொல்ல முடியாது. அது திரும்ப அடுத்த தேர்தலில் இவங்க எப்படி களப்பணி ஆற்ற போறாங்க, யார் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்து அது மாறலாம், உருவாகலாம். ஒரு கட்சிக்கு ஃபேவரபிளான சூழல் உருவாகலாம். ஆனா இந்த தேர்தல்ல இதுவரைக்குமான அந்த முடிவுகள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டிருக்கு. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது எல்லா தேர்தலுமே வந்து மிக முக்கிய காரணியா இருக்கும். இறுதி நேரத்துல கொடுக்கக்கூடிய பணம். ஆனா இந்த தேர்தல வந்து குறைந்த அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிறைய தொகுதிகளுமே இந்த பண பட்டுவாடாங்கிறது நடைபெற்றுச்சு. சில கட்சிகள் கொடுத்தாங்க, சில கட்சிகள் கொடுக்கல. இன்றைக்கு அந்த பணம் அப்படிங்கிறது இந்த தேர்தல எந்த அளவுக்கு செயலாற்றி இருக்குது? இதுல என்னன்னா, வழக்கமா அந்த பணம்ன்றது ஒரு சூப்பர்வீனிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி செயல்படும். மத்த எல்லா காரணிகளையும் ஒருங்கிணைந்து அது கியூமுலேட்டிவா ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு இது காரணி ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். ஆனா இந்த தேர்தல்ல எல்லா காரணிகளுமே செதஞ்சு போயிடுச்சு இல்லையா, நம்ம எல்லாமே உழைச்சு விட்டுட்டாங்கன்னு சொன்னா. இப்போ அதனால இந்த பணம்ன்றது செயல் இழந்து நிக்குது.
இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல பணத்தை லாஸ்ட் மினிட்ல பணத்தை கொடுத்து ஓட்ட உறுதி செய்திட முடியும். மற்ற காரணிகள் எல்லாம் இருக்க ஃபைனலா இந்த கொடுத்த உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த தேர்தல அப்படி இல்லை. அப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. பணம் கொடுத்தோம். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பல கட்சிகள் பல இடங்கள்ல இந்த கட்சிக்காரவங்க பணம் விநியோகம் பண்ணது கொஞ்சம் பரவலா கொடுத்தாங்க. சில ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் சரி பணம் கொடுத்து ஒன்னும் ஓட்டு வராது போல அப்படின்னு அவங்களுக்கே கிராஸ் ரூட்ல வேலை செய்யறவங்களுக்கு அதை கணிக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கணிக்கிறத விட சிறப்பாக அக்யூரேட்டாக இந்த களத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கணிச்சிட முடியும். அப்படி கணிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்சி மேலிடத்துல இருந்து பணம் கொடுத்திருந்தாலும் அந்த பணத்தை விநியோகம் பண்ணாம, வாக்காளர்களுக்கு விநியோகம் பண்ணாம அப்படியே அவங்க அளவுலயே நிறுத்திக்கிட்டாங்க. அதாவது அதை அபகரிச்சுக்கிட்டாங்க, அமுக்கிக்கிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்லல. ஆனா அவங்களுக்கே தெரியுது கொடுத்தாலும் அதனுடைய விளைவு ஒண்ணும் இருக்க போறது இல்லை அப்படின்ட்டு. அதனால சில இடங்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு. சில இடங்கள்ல பாதிக்கு பாதி கொடுத்துருக்குறாங்க. சில இடங்கள்ல அந்த தொகுதி முழுக்கவும் விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நிலவரம். ஆனா எங்கேயுமே இந்த காசு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால இந்த ஓட்டு அவங்களுக்கு போயிரும் அப்படின்ற உத்தரவாதம் யாருக்கும் எங்கேயுமே இல்லை.